நண்பர்களுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற இளைஞர் ஒடிசாவில் சடலமாக மீட்ட அதிர்ச்சி சம்பவம். திருவள்ளூரை சேர்ந்த இளைஞர் ஒடிசாவில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறி சென்ற நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் தம்மை பிடித்து வைத்துக் கொண்டு பணம் கேட்பதாக பெற்றோருக்கு தகவல் அளித்த நிலையில் திருவள்ளூர் காவல்துறையினர் அங்கு சென்று இளைஞரை சடலமாக மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞரின் தாய் கதறி அழும் காட்சிகள் பார்ப்பவர்களை கண்கலங்க வைக்கிறது. அதனால நானும் வரேன் அவடே வேணாடா உனக்கு இதெல்லாம் பழகுலாடா அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்லைண்ணா நானும் வரேன்ல எனக்கு காமிச்சிரு ஒரே ஒரு வாட்டி அந்த இடத்த மட்டும் காமிச்சிரு அப்படின்னு சொன்னா வாரண்டியா போய் பண்ணுறான். அப்போ இவன் கூட்டு போறான், ஃப்ரெண்டு போறாங்க, போய் இறங்குறாங்க. இறங்கி அங்க எஞ்செல்லாம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அங்க ஒரு ராத்திரியை பிடிச்சி போட்டோன்னு அபியா அண்ணன் ஒரு வாரம்பா பழகி நாங்கெல்லாம் டூருக்கு போறோம் இட்டு போய்க்கிறான்பா. நைட்டு 1:30 மணிக்கு போன் வருதுப்பா. எப்பா என்ன இந்திக்காரங்க புடிச்சு வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க. லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க. அக்கா நீ என்ன காப்பாத்துக்கா, கத்தி வச்சு நிக்கிறான் என் பக்கத்துல. போலீஸ் வந்து வானா துட்டு அனுப்ப கூடாது, துட்டு அனுப்ப கூடாதுட்டாங்கப்பா. என் புள்ளைய காப்பாத்துறீங்கப்பா எல்லாரும் சேர்ந்துக்கினே. பத்திரிக்காருக்கு போவாத, டிவிக்கு போவாத, பேப்பர்ல போடாத, யாருக்கும் தெரியக்கூடாதுமா. உன் புள்ளைய நாங்க பத்திரமா மீட்டு கொண்டு காவல் தெய்வம் சொல்லிச்சு. ஏசப்பா போலீஸ் தெய்வம் சொல்லிச்சுப்பா. அந்த கீர்த்தி ஜெயகீர்த்தி போலீஸ் வந்து அவர் தெய்வம். அவரு நாங்க சொன்னதும் பறந்தாரு படைகள் இட்டுக்கணும். அவர் தெய்வம்பா. நாங்க சொன்ன வார்த்தையை கேட்டுக்கணும் அவர் பறக்கிறாரு. உங்க புள்ளி நான் கூட எட்டுன்னு போனாங்கப்பா. இங்க கீரவங்க யாரை இட்டுன்னு போய் நானும் வரேன் டூருக்குன்னு. யாரும் அபியா அவன் மட்டும் யாரும் வெளியாலாம்பா. அவன் யாருன்னு தெரியல. எப்ப நான் அண்ணன் ஒரு வாரம்பா பழகி நாங்கெல்லாம் டூருக்கு போறோம் ஒரே வாரம்பா பழகி நாங்கெல்லாம் டூருக்கு போறோம் இட்டு போய்க்கிறான்பா. எப்ப 2 நாள் இதுட்டு வந்துடும் போனாம்பா. 2 நாள் இதுக்கு வந்துடும் போனான். 3 நாள் ஆச்சு. 4வது நாள் செவ்வாய்க்கிழமை போன் பண்றான். ஏமா பஸ் பேர் இல்லம்மா எனக்கு ஒரு 1500 ரூபாய் அனுப்புமான்னு சொல்றான். நாங்க 1500 ரூபாய் என் பொண்ணு அனுப்புது. 1000 ரூபாய் தாங்குது, 900 ரூபாய் தாங்குது. ஆட்டோ ஓட்டினா தான் துட்டு எங்களுக்கு 900 ரூபாய் இருக்குதுமான்னு சொல்றான் என் பொண்ணு. அவன் நண்பர் சுதிஷுக்கு போன் பண்ணானா, டேய் ஒரு 500 ரூபாய் குடுறா பஸ் பேர் இல்ல, நான் 500 ரூபாய் அனுப்பிச்சு வச்சுக்கிறான். போய் சேர்ந்துச்சுப்பா. நைட்டு 1:30 மணிக்கு போன் வருதுப்பா. எப்பா என்ன இந்திக்காரங்க புடிச்சு வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க. லட்சக்கணக்குல துட்டு கேக்குறானுங்க. அக்கா நீ என்ன காப்பாத்துக்கா, அவங்க கேக்குற பணத்தை குத்துரு என்ன சாவ வச்சிருவாங்கக்கா. கத்தி வச்சு நிக்கிறாங்க என் பக்கத்துல, கத்தி வச்சு நிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குதுக்கா, நீ தான் காப்பாத்துவ என்ன. அக்கா பணத்தை அமுச்சு வச்சுட்டுன்னு சொல்றாங்கக்கா. நாங்க ஓடி ஸ்டேஷன் சொல்றோம். ஸ்டேஷன் அதே மாதிரி பேசுறான்பா. ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுறான். போலீஸ்காரங்க போன் பண்றாங்க. நாங்க பணம் அனுப்பிச்சிடுறாங்க, அண்ணன் பேசுறேன்டா, அவனுக்கு எதுவும் பண்ணாதீங்க, நாங்க துட்டு குத்துறோம்டான்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க. அவங்க சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்கப்பா போன. எப்போ யாரும் அபிநவம்பா. அவன் வந்து ஒரு வாரம் பழகி என் புள்ள கூட்டு போயிட்டான். அவன் 2 நாள் பத்து சொல்றான். உனக்கு தெரியாதா இங்க கீரவங்க எல்லாம் அவன் அனுப்பிச்சு வச்சாங்களா, உனக்கு தெரியாதா இங்க கீரவங்க எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்களா, உனக்கு தெரியாதா. எப்போ இங்க கீரவங்க எல்லாம் துட்டு குத்தாவனே அனுப்பிச்சு வச்சாங்க, உனக்கு தெரியாதா. ரயில்வே ஸ்டேஷன்ல ஏற்றிட்டு வந்தாங்களா, உனக்கு தெரியாதா. அவங்களெல்லாம் கேளு, உன் புள்ளிக்கு நடந்துக்குது. உண்மையில உன் புள்ள ஆபத்துல இருக்கிறான். எங்களை கொடுத்தா வந்தான். அவன் கடைக்கு போனான், துட்டு எத்தர போனான், ஏடிஎம்க்கு போனான். யாரோ கத்திட்டாங்க அவனை. நீ வந்து அவனை கூட அனுப்பிச்சு வச்சாங்க போற ஊர்ல இருந்து, அவங்கள போய் கேளு, அவங்களுக்கு தெரியும்னு சொல்றான்பா. அவன் இல்லாத நாங்க வரமாட்டோம் இந்த ஊரை, நாங்க தேடிங்கிறோம் அவனை. நீ வந்து உங்க ஊர்ல இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க போற, அவங்கள போய் கேளுன்னு சொல்றான்பா. அதோட போன் வரல. எப்ப காலையில அன்னைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு நாங்க போன் பண்ண அந்த துட்டு கேட்டாங்களப்பா. அந்த நம்பருக்கு நாங்க அழறோம். அப்போ வந்து அவங்க போன் பண்ணி 1 லட்சம் வேணா ஒரு 20,000 கொடு. இப்ப கூட குரல் மித்தமா கேக்குதா. 2 லட்சம் 20,000 கொடு, 20,000 கொடுக்கணுமா.
சரி குத்துறோம். நைட்டு 5 லட்சம் போச்சு, 1 லட்சம் போச்சு, 20,000 கேக்குறியா? நாங்க குடுத்துறோன்றோம். எப்போ நாங்க குடுத்துறோன்றோம். போலீஸ் வந்து வேணாம், துட்டு அனுப்பக்கூடாது, துட்டு அனுப்பக்கூடாதுட்டாங்கப்பா. நான் 20,000 குடுத்துருந்தா என் புள்ள அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களா? எப்பா இதெல்லாம் காட்டிட்டு வந்துருப்பா. இந்த சேட்டு, ஜெகன்மோகன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இவனை அடிக்ட் பண்றாங்க. போதைப் பொருளுக்கு அடிக்ட் பண்ணி இவனை யாருக்கும் தெரியாம இவன் தனியா எங்கேயுமே போக மாட்டான் சார். இவன் தனியா எங்கேயுமே போக மாட்டான். பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் டூர்னு சொல்லிட்டு தனியா அனுப்புறாங்க. யாருமே கூட இருக்கிற பசங்க யாருமே வேணான்னு சொல்லிட்டு கூட அனுப்புறாங்க சார். கூட அமுச்சிட்டு அங்க என்னவோ பண்றாங்க. இவங்க மேல கேஸ் போகக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் மாத்துறதுக்காக காசு கேட்டு மிரட்டுறாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி கால் பண்ணாங்க. அவ்வளவுதான் சார். சும்மா சொல்லணுமேன்றதுக்காக தான் கால் பண்ணி காசு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. காசுல மோட்டிவ் கிடையாது சார் அவங்களுக்கு. கரெக்டா செவ்வாய்க்கிழமை சார். இது வந்து காசு மோட்டிவே கிடையாது சார். கேஸ் வந்து மாத்துறாங்க இவங்க. இவங்க வந்து இதான் பிளான். இவங்களுக்கு இவன் எதனா பண்ணணும். எங்க வீட்டுல இவன் தான் ஒரே பையன். இவன் வந்து எல்லாரையும் அடிப்பான், கொஞ்சம் துணிச்சலா இருப்பான். அதனால பிளான் பண்ணி கேஸ மாத்துறாங்க. இவன் வந்து போதைக்கு அடிமை ஆயிட்டான். அதனால போய் எங்கேயும் போய் என்னவோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சத்தியமா பொய்யே, உண்மையே கிடையாது சார். 4 மாசமா இவனை அடிக்ட் பண்ணி வேணும்னே இவனை தனியா கூட்டிட்டு போயிருக்காங்க. தனியா போவே மாட்டான் சார். காசு மோட்டிவே கிடையாது. ஒரே வாட்டி சும்மா இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க சார். இதான் சார் உண்மை. அவங்க தான் சார் காரணம். சேட்டு, ஜெகன், மோகன் இவங்க 3 பேர் தான் சார் காரணமே. இதே ஒரு முன்பாக சார் எங்களுக்கும் அவங்களுக்கும். எங்க பெரியப்பா வந்து அவங்க வந்து சாவடிச்சிட்டாங்க சார். அதனால வந்து இவன் எங்க தம்பி எல்லாம் வந்து அவங்க மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க. இவன் சண்டை போட்டுனே இருக்கானே, நம்மள எதனா பண்ற போறான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க சார். இவங்க பிளான் பண்ணி இவன் போதைக்காக அடிமையாயிட்டான், போய் செத்துட்டான். இதுதான் சார் அவங்க பிளான். ஆனா இது உண்மையே கிடையாது. காசு மோட்டிவே கிடையாது சார். இதுதான் சார் உண்மை. குடுத்துருக்கோம் சார். ஆனா இப்படி நான் குடுக்கல. அதான் அவங்க பிளான் பண்ணிட்டாங்களே, இதனால போயிட்டு அவனுக்கு ஏதோ ஆச்சு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இது உண்மையே கிடையாது சார். இவங்க கேஸையே மாத்துறாங்க சார். இதுதான் சார் உண்மையான கேஸ். ஆமா சார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.